இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நம்முடைய தாய் திருச்சபையானது பேதுருனுடைய தலைமை பீட விழாவை கொண்டாடுகிறது. தூய பேதுரு இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையால் நட்சத்திர வாசகமா தான் இன்னைக்கு ஏசப்பா கேட்கிறார், சீடர் கேட்கிறாரு, மக்கள் எல்லோரும் என்னை யாருன்னு சொல்றாங்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஒருத்தவங்க சொல்றாங்க, போதகரே, ஒருத்தவங்களை எலியான்னு சொல்றாங்க, திருமுழுக்கு யோவான்னு சொல்றாங்க, ஒரு இறைவாக்கினர்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் எல்லாம் பதில் வருது ஏசப்பாக்கு. அப்பொழுது தூய பேதுரு சொல்கிறார், நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன். நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்வார். இந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்கிறார், பேதுரு, இதை உனக்கு வெளிப்படுத்தியது என் தந்தையேன்னு சொல்லுவார். சொல்லுவார், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன். உன்னை மையமாக கொண்டு, உன்னை அடித்தளமாக கொண்டு, புரியுதுங்களா? நீ பாறை, உன் மீது என் திருச்சபை நிறுவுவேன். எந்த எதிரியாலும் அது அழிக்கப்படாது. நீ எதை அனுமதிக்கிறாயோ அது விண்ணகத்திலும் அனுமதிக்கப்படும். நீ எதை மறுக்கிறாயோ அது விண்ணகத்திலும் மறுக்கப்படும் என்று பேதுருவை திரு அவைக்கு தலைமை பொறுப்பு, அந்த பொறுப்புக்குரிய விழாவைத்தான் இன்றைக்கு தாய் திருச்சபையானது சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறது. கிட்டத்தட்ட கிபி 354 தொடங்கி இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு பதவின்னு சொல்லக்கூடாது, பணியை எதன் அடிப்படையில் அவருக்கு வழங்கினார் ஆண்டவர். யோவான் 21 வாசிக்கணும். நம்ம ஏசப்பா உயிர்த்துட்டு வந்த பிறகு வர நிகழ்ச்சி அது. ஆனால் வந்து அங்கே ஏசப்பா பேசுவார், மீன் சாப்பிட்டுக்கிட்டு அந்த நிகழ்ச்சி வாசிப்பார். 21 யோவான் 21 வாசிப்பார். அப்போ ஏசப்பா கேட்குற கேள்வி, பேதுரு, ராயப்பா, பேதுரு, நீ அன்பு செய்யறியா? என்ன ஆண்டவர் எப்படி கேட்டீங்க? நான் எவ்வளோ உங்க அன்பு செய்ய உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு? அப்படியா, சரி, என்ன ஆடுகளை மேய். 2வது முறை, ராயப்பா, நீ அன்பு செய்யற? 2வது முறை, ஆண்டவரே, நான் எவ்வளோ உங்க அன்பு செய்யறேன்னு உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு? என்ன சொல்லுவார். சரி சரி, ஓகே, சரி, இந்த ஆடுகளை மேய். 3ஆம் முறை, பேதுரு, நீ அன்பு செய்யறியா? அதற்கான அவர் பேதுரு சொல்லுவார், சரணாகதி அடைந்து, ஆண்டவரே, எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஐயா என்று சொல்லுவார். எல்லாம் உங்களுக்கு தெரியுமே என்று சொல்லுவார். என் மந்தையை பேணி வளர் என்று சொல்லுவார். ராயப்பர் இறைவனை, இறைமகனை அந்த அளவுக்கு நேசித்தார். அந்த அளவுக்கு இறைமகன் இயேசுதான் வாழ்வென்று இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, இயேசுனுடைய அந்த பாடுகளின் டைம்ல ஏசப்பாவே தெரியாதுன்னு போய் சொன்னீங்க. உயிருக்கு பயந்து நம்மள ஏதாவது செஞ்சிருவாங்களோ. ஆனால் எப்போது உயிர்த்த ஆண்டவரை அவர் விசுவசித்தாரோ, கடலில் ஓடி போய் எப்போ ஆண்டவரை உயிர்த்தானவரை பார்த்தாரோ, பெந்தகோஸ்து விழாவில் பாருங்க பாப்பா, தூய ஆவியை பெற்று சீடர்கள் எல்லாம் வில்லிருந்து புறப்பட்டு அம்பு மாதிரி வெளியே வர்றாங்க. பேதுரு பெந்தகோஸ்து விழாவிலே மொட்டை மாடல ஏறுன்னு முதல்ல பயந்துட்டு இருந்தாங்க. நம்மளை கைது பண்ணிடுவாங்களோ, நம்மளை சிறையில் போட்டு பயந்து இருந்தாங்க. தூய ஆவியை பெற்ற பிறகு பார்த்துக்கலான்டா வந்து என் ஏசப்பாக உசுர கொடுக்க தயார், மேலே மொட்டை மாடல ஏறுன்னு பேசுறது பாருங்க. ஆண்டவருக்காக எதையும் செய்ய துணிந்தார் தூய பேதுரு. எனவேதான் பேதுருவுக்கு அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் பணியினை, பொறுப்பினை ஏசப்பா கொடுத்தார்.
அந்த பேதுரு இன்றைக்கு என்ன சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு தன்னுடைய வாசகத்தில் வாசிக்கலாமா? வாசிக்கலாம் பாருங்க. பேதுருடைய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம். நான் உடன் மூப்பன் என்ற முறையிலே சில புத்திமதியை சொல்றேன் என்று திருச்சபை தலைவர்களுக்கு தன்னுடைய அறிவுரையை சொல்றாரு பாருங்க. நீங்கள் கடவுள் கொடுத்த மந்தையை என்ன பண்ணுங்க, மேய்த்து கவனிச்சுட்டு வாங்க. எப்படி என்றால் கட்டாயத்தினால் அல்ல. வந்துட்டோம் தலையெழுத்து வா என்று ஆண்டவருடைய மந்தையை கட்டாயத்தினால் வழிநடத்தாதீங்க. மனம் உவந்து என்ன பண்ணுங்க, நீங்க மனம் உவந்து கடவுளுக்கு ஏற்ப ஆண்டவர் எவ்வாறு தன்னுடைய மந்தையை பேணி காத்தாரோ அந்த அவருடைய அன்புக்கு ஏற்ப என்ன பண்ணுங்க, நீங்க மன உவப்போடு நீங்க பணியாற்றுங்க அந்த மந்தைகளுக்கு. இன்னும் பாருங்க பார்ப்போம். ஊதியத்திற்காக செய்யாதீங்க. ஊதியத்திற்காக சேவை செய்யாதீங்க. எப்படி செய்யணுமா? ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். மன உவந்து பணி செய்யுங்க. காசுக்காக என்ன பண்ணாதீங்க, நீங்க கடவுளுடைய பணியை செய்யாதீங்க. அதை கேள்வி பாருங்க பார்ப்போம். அடக்கி ஆளாமல் நீங்கள் முன்மாதிரியாய் இருந்து முன்மாதிரியாய் வாழ்ந்து வழிகாட்டின பாருங்க அவங்களுக்கு நீங்க பணி செய்யுங்க. அவ்வாறு பணி செய்தால் இறுதி நாளிலே இறைவன் வரும் நாளிலே அவருடைய மாட்சிமையில் நீங்கள் பங்கு பெறுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். எல்லா திருச்சபை தலைவர்களுக்கும் அவருடைய பேருடைய அறிவுரை. ஃபர்ஸ்ட் பாருங்க பார்ப்போம். கட்டாயத்தின் பேரை செய்யாதீங்க. கடவுளுக்கு ஏற்ப மன ஒப்போடு செய்யுங்க. 1. 2வது, காசுக்காக செய்யாதீங்க, மனமுவந்து செய்யுங்க. உள்ளால் விருப்போடு செய்யுங்க. 2. 3வது, யாரையும் அடைக்காலும் நினைக்காதீங்க. நான் தலைவன், என் கால்கிட்ட தான் நீ என்று யாரையும் அடக்கி ஆளாதீர்கள். என்ன பண்ணுங்க, நீங்க அவர்களுடைய தெரியலையா, நீ முன்மாதிரியாக இருந்து அவர்களுக்கு முன்ன சென்று வழிகாட்டு. இவ்வாறு திருச்சபை தலைமைத்துவத்தில் இருக்கின்றவர்கள் செய்தால் இறுதி நாளிலே ஆண்டவர் தரும் அமைதியை, மீட்பை, மாட்சியை நீங்கள் பெறுவீர்கள் என்று இன்றைக்கு சொல்றார். ஆண்டவர் அப்படிதான் இருந்தார். திருப்பாடல் பாருங்க, என்னாயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு, எனக்கு என்னையா குறைவு, எனக்கு என்னாயன் ஆண்டவர் எனக்கு எந்த குறையும் கிடையாது. பசும்புல் வெளி, அற்புதமான நீரோடை. ஆண்டவர் என்னை பாதுகாக்க கோலும் தடியும், எனக்கு உணவு கொடுக்க கோலும் தடியும் இருக்கு. இதுக்கு என்ன கவலை? அவ்வாறு இருக்க வேண்டும் ஒவ்வொரு தலைவரும். அவ்வாறு பேதுரு இருந்தார். எனவேதான் இந்த மாபெரும் முதல் திருத்தந்தை என்ற மாபெரும் தலைமை பணியினை, பொறுப்பினை ஏசப்பா அவருக்கு கொடுத்தார். ஏன்னா தலைவன் வாழ்ந்து காட்டணும் இல்லையா? ஏசப்பாவுடைய வார்த்தை, உங்களில் எவன் தலைவனா இருக்க விரும்புகிறான் அவன் பணியாளனா முதல்ல இருக்கட்டும். ஏசப்பாவுடைய வார்த்தை. ஏசப்பா இருந்தார் இல்லையா? பாதத்தை கழுவுறாரு. சொல்ல, நான் யாரு? போதகர், ஆண்டவர். ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் பாதத்தை கழுவுறேன்னா நீங்களும் என்னை போல செய்யுங்கன்னு சொல்லுவார். சின்னப்ப சொல்லுவார். 1 கொரிந்தியர் 11:11 வாசிச்சு பாருங்க பார்ப்போம். எல்லோரும் என்னை போல் நடங்கள், நான் ஏனென்றால் நான் இயேசுவை போல் நடக்கிறேன்னு சொல்லுவார். அப்ப நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் இயேசு வாழ்க்கை ஒத்த வாழ்க்கையா இருக்கணும். அவன் தான் உண்மையான தலைவர். சரிங்களா? யார் ஒருவன் தன்னை தாழ்த்து உயர்த்தப்படுவார். வார்த்தை அவனுடைய வார்த்தை இது. உன்னை நீ தாழ்த்து, ஆனவர் உன்னை உயர்த்துவார். தலைமை பண்பு முன் மாதிரிகையின் பண்பு. நமக்கு முன்ன நம்ம முன்ன போயிட்டு அவங்களை கைப்பிடிச்சு கூட்டு போறோம். தலைமை பண்பு. அவங்கள முன்ன விட்டு அழிச்சிட்டு அந்த அழிவில் நம்ம இன்பம் காண்பது தலைமைக்கு அது அழகு. சிந்திச்சு பார்க்கணும். கெத்செமனே தோட்டத்துல ஏசப்பா என்ன பண்ணுவார்? அவரை அரஸ்ட் பண்ண வருவாங்க. அவர் சொல்லுவார், நீங்கள் தேடி வந்தது என்னைன்னு சொன்னா இவங்களை போக விடுங்க. அவன் தான் தலைவன். அவன் தலைவன். தன்னை முன்னிறுத்தணும்.
எல்லாமே விஷாவுங்க, நான் மட்டும் வாழ்ந்துக்கிறேன். தலைமைத்துவம் இதுவா? நம்ம என்ன பண்ணணும்? சிந்திச்சு பார்க்கணும். அதாவது ஒரு தலைமைனா நிறைய கெப்பாசிட்டி வேணும். அதில் ஒன்று சொல்கிறேன், ரொம்ப பிடிச்ச ஒன்று அது. தமிழகத்தில் ஒரு ஒரு சிஎம் முதலமைச்சர் இருந்தார். அவர் பேர சொல்ல விரும்பல. மிக பழமையாக சுதந்திர போராட்ட காலத்தில் அந்த அந்த அப்போ அந்த சிஎம் என்ன பண்ணாராம், மதுரைக்கு காரில் போயிட்டுருக்கார். அவருடைய உதவியாளர் அசிஸ்டண்ட் உதவியாளர் காரில் சிஎம் கூட இருக்கார். கார் மதுரைக்கு போகாமல் அது வேற ஒரு பாதையாக போயிட்டு அது மதுரை டவுனுக்குள்ளே போகிறதுக்காக திரும்புது. அப்போ இந்த சிஎம் கேட்குறாரு, ஏன்ப்பா செக்ரட்டரி பார்த்தீங்க, நம்ம வழக்கமாக போகிற வழியில் போகாமல் வேற வழியில் போகிறீங்க கேட்கும்போது, இல்லைங்க ஐயா, உங்களுக்கு வழியில் கருப்பு கொடி காட்டுறதுக்காக ஒரு குரூப் அங்கே நிற்குது, அதனால் அதான் பாதை திரும்பி போக சொன்னேன் சொன்னார். ஏன் டிரைவர் நிறுத்துங்க, வழக்கமான பாதையிலே போங்க, நான் வருவேன், எனக்கு கருப்பு கொடி காட்டணும்னு காலிலேருந்து மக்கள் வெயிலில் காத்துட்டு இருக்கோம், அவங்க ஏமாத்த நான் விரும்பலை, எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு போட்டுமே, அவங்க ஆசை எனக்கு எடுப்பாங்க என்று சிஎம் என்ன பண்ணாராம், அந்த பாதையிலே போ. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தலைமைத்துவம் என்பது எப்படிப்பட்ட நிலையில் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. திட்டம் வா, திட்டு போட்டோம், வா திட்டு வா. ஆண்டவர் அப்படி இருந்தார். ஏசு என்ன பண்ணாங்க, ஒரு கணத்தில் அறிஞ்சா மறு கணத்தை காட்டுன்னு சொன்னாரு. ஆண்டவர் சொன்னாரு, தலைமைத்துவத்துக்கு அழகு. சரிங்களா? தலைமைத்துவத்துக்கு அதான் அழகு. பொறுமை, நிதானம், மக்களை கட்டி அழைத்து கூட்டு கொண்டு போகின்ற அந்த ஒரு நிலை, இவை அனைத்தும் தலைமைத்துவத்துக்கு அழகு. இதுதான் சொல்றாரு இன்னைக்கு. பேர் சொல்ற பாருங்க பார்ப்போம். தலைவர்களே, நீங்கள் என்ன பண்ணுங்க, காசுக்காக செய்யாதீங்க, மனமும் வந்து செய்யுங்க. கட்டத்தினால செய்யாதீங்க, மனமும் வந்து செய்யுங்க. எல்லாத்தையும் அந்த அராஜகம் பண்ணி ஆட்சி பண்ணாதீங்க. முன்மாதிரிக்கு நீங்க முன் நின்று என்ன பண்ணுங்க, மக்கள் என்ன பண்ணுங்க, கூட்டிட்டு போங்க. சகோதரர்களே, ஒரு சிந்திச்சு பார்க்கணும். இந்த இப்போ இன்னைக்கு விழாவுடைய முக்கியத்துவம் திருத்தந்தைக்கு தான், நமக்கு கிடையாது. ஆயர்களுக்கு தான், நமக்கு கிடையாது. குறுக்களுக்கு தான், நமக்கு கிடையாது. அவங்க தான் திட்ட மேய்ப்பர்களை வழி நடத்துறாங்க. ஏன்? நாமும் தலைமைத்துவத்தில் இருக்கிறோம். ஒரு குடும்பத்துக்கு நான் தலைவன் இல்லையா? ஒரு குடும்பத்துக்கு நீ தலைவி இல்லையா? நீ பணி செய்கிற இடத்துல தலைமை பொறுப்பில் இருக்க மாட்டேன், உன் கீழ் 10 வேலை செய்ய மாட்டாங்களா? அப்போ அந்த தலைமை பண்பிலே நாமும் இருக்கிறோம் சகோதரர்களே. எனவே நாம் நம்முடைய தலைமைத்துவத்துக்கு நம்ம என்ன பண்றோம், நாம் கட்டாயத்தின் பேரில் வழிநடத்தாமல், அராஜகமாக வழிநடத்தாமல், இல்லையா, ஒரு சர்வாதிகாரமாக வழிநடத்தாமல், மனமுவந்து அன்போடு அவங்களுக்கு கைட் பண்றோமா சிந்திச்சு பார்க்கணும். அவ்வாறு நாம் மன மகிழ்வோடு கட்டாயத்தின் பேரில் இல்லாமல், அனைவரையும் அடக்கி ஆளாமல், நாம் முன் மாதிரியாக இருந்து எல்லோரையும் வழிநடத்தி நம்ம கொண்டு போனோம்னா, பெரில் சொல்வது போல ஏசப்படுகின்ற அந்த இறுதி நாளிலே நாமும் ஏசப்படைய மாட்சியிலே பங்கு பெறலாம். சகோதரர்களே, நாம் நம்ம வாழ்ந்த சமுதாயத்திலே, வீட்டிலே, குடும்பத்தில், நாம் இருக்கின்ற பணி செய்யும் இடங்களிலே நமக்கு தலைமைத்துவத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தால், அந்த பணிக்கு ஏற்ப, அந்த பொறுப்புக்கு ஏற்ப நிலையை உணர்ந்து நாம் பணி செய்வோமே ஆனால் ஆண்டவருடைய ஆட்சி நமக்கு நிச்சயம் உண்டு. குறைவில்லாமல் அவருடைய ஆட்சி நமக்கு கிடைக்கும். சந்திப்போம்.